திரு சூர்யா, அதை மடை மாற்றுவதற்காக அமலாக்கத்துறையுடைய சோதனையை மடை மாற்றுவதற்காக தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. உதயநிதி குறிவைக்கப்படுகிறாரா? அவர் அட்ரஸ் ஈடிக்கு தெரியாதா? எல்லாம் தான் தெரியுமே, நாட்டுக்கே தெரியுமே. அதனால் அவர் வரட்டும். நாங்கள் என்ன பார்க்காததா? இது புதுசாக தான் பார்க்க போகிறோமா? இதே சப்ஜெக்டில் இதே ஈடி வந்தது ஈடியா அல்லது லோக்கலில் இருக்க கேடியா, அதுக்கே நாங்கள் ஆய்வு பண்ணி செக் பண்ணி உள்ள விடுறது கூட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான். இந்த வார்த்தைகளை நம்ம ஒரு நிமிஷம் மேடம். ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் தானாக ஒரு மெசேஜ் வருது. என்ன வருது? ரிங்டோனில் நீதிபதியோ கலெக்டரோ எஸ்பியோ யார் ஃபோன் அடித்தாலும் கவலைப்படாதீங்க, அது ஃப்ராட் கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு அதுவே சொல்லுது. உங்களுக்கே வரும். அப்படிங்கும்போது இதில் என்ன தப்பான வார்த்தை? அது ஈடியா இல்லை லோக்கலில் இருக்க கேடியான்னு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. நாங்கள் இதெல்லாம் அழுத்து போய் பார்த்து இதெல்லாம் விட்டாச்சு. உடனே இதில் உதயநிதி அவர்கள் குறிவைக்கப்படுகிறாரா? யார் அந்த ஆகாஷ்? நண்பர் ப்ரொஃபஸர் கூட கேட்டார். அதுக்கு முன்னால் நீங்கள் கூட கேட்டீங்க, இட்லி கடை வைத்திருந்தவரான. டீ கடை வச்சுருந்தாலாம் பிரைம் மினிஸ்டராக கூட ஆகிட்டாங்க. அது என்ன இட்லி கடை? எங்கே வந்து ஆகாஷ் யாருன்னு கேட்டால் ஒரு ப்ரொடியூசரு. யாராவது 4 பேர் பணம் கொடுத்தா ப்ரொடியூஸ் பண்ணுவார். கல்யாண சுந்தரம் சார் பணம் கொடுத்தா இன்னும் 2 படத்தை சேர்த்து விடுவார். அக்னீஸ்வரம் பணம் கொடுத்தா இன்னொரு படம் சேர்ந்து வரும். இது ஒரு சாதாரண ஒரு ப்ரொசீஜரில் போகிறது. உடனே ஆகாஷ் உதயநிதிக்கு வேண்டியவரா? எல்லாரும் நாட்டில் உதயநிதிக்கு வேண்டியவர் தான். அடுத்த தலைமுறையின் பாதுகாவலன் உதயநிதினா உதயநிதி பின்னால் ஒரு இளைஞர் அணி படையெடுக்க தான் செய்யும். உடனே வேண்டியவரா? அதனால தான் ஈடி ரைடா? விடுங்க, என்ன வேணாலும் விடுங்க. இப்போ நீங்கள் ஈடி எல்லாம் ரைடு விடுறதுனால என்ன நடக்க போகுது, என்ன மாற போகுது? நாங்கள் என்ன ஈடி ரைடுக்கு பயந்துக்கிட்டு ஆட்சியை அடமானம் வைப்போமா, இல்லை கச்சை பிளட்ஜ் பண்ணுவோமா, இல்லை எடப்பாடி கம்பெனி மாதிரி நாங்கள் போய் ஒன்றாயிடுவோமா? ஒன்றும் எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன வேணாலும் விடுங்க. பிரதமர் மோடியே இங்கே ஒன்று சவால் விட்டுட்டு இருக்க ஆள் தான் அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி. அதுக்கே அவர் இங்கே வந்து தோப்பு வரணம் போட்டு பார்த்தார், தோக்கடிக்கலான்னு. ஒன்றும் வேலை இல்லை. இப்ப நீங்க அடிப்படை முகாந்திரம் எதுவும் இல்லாம அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கோ அல்லது சோதனைக்கோ வந்துவிட முடியுமா எல்லத்திற்கு? இல்ல, அது ஒரு ஆள் பிடிக்கிற கம்பெனின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்ல ரைடு வரும், அப்புறம் ரைடு வந்த பிறகு அவரை கூட்டு போய் பிஜேபியில் செட்டில்மெண்ட் பேசி சேர்த்து விட்டுரும். இல்லை பல ரைடு போவோம். ரைடு போன பிறகு அந்த கம்பெனி நிறைய அங்கே வந்து செட்டில்மெண்ட்டை கொடுத்துரும். இதில் நான் நிறைய சொல்லலாம், பட்டியலே சொல்லலாம். அஜித் பவரில் ஆரம்பித்தா சேர்ந்துடும். அதனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. வேணா எங்கள் அண்ணன் கம்பெனிக்கு 4 ரைடு போனது, திரும்பி வந்து இல்லை பயத்தோட அவர் ஆட்சிக்கு வரமாட்டாரோன்ற பயத்தில் வெளியில் வந்தாங்க. வந்த உடனே திரும்பியும் உள்ளே போயிட்டாங்க. அப்பா இன்னும் 4 வருஷம் ஓட்ட முடியாத கட்சை, சேர்ந்துருவோம் இப்பயே போயின்னு சேர்ந்த கம்பெனி மாதிரி உண்டு. அதுக்கெல்லாம் பயப்படுற விசாரணைக்கும் எடப்பாடி அவங்க திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட சேர்ந்ததுக்கு மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லையே. ஏன் நாளைக்கு அங்கே ஒரு சாதாரண ஐடி இங்கே டிவிஐசி ஒரு பெட்டிஷன் போயிருக்கோம், அதனால் டிவிஐசி விசாரிக்க போயிருக்கு. உடனே அதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைனா இன்னும் 4 வருஷம் எங்கே ஓட்டுறது? எங்கே எடப்பாடி எப்படி கட்சி நடத்துறது? கட்சி தலைமை யார், வெளியில் யார், உள்ளே யாருங்கிறதே யாருக்கு தெரியாத. அவர் பேசாத பேச்சா எப்படி கொண்டு போய் இப்போ மறுபடியும் எடப்பாடி கொண்டு போய் கட்சி அமித்ஷா கிட்ட கொண்டு போய் மெர்ஜி பண்ணுறாரு. நான் அங்கே தான் வரேன். அது பயத்துக்கிட்டு ஈடிக்கு பயந்து இல்லை, அந்த அதிகார பவருக்கு பயந்து. இங்கே அதுக்கெல்லாம் வேலை இல்லை. நாங்கள் மோடியே பிடிச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு நிதிநிலையை பற்றி நாங்கள் சொல்லித்தரோம். அதனால் நாங்கள் கொடுக்குற பணம் என்ன, வரி பணம், நீ கொடுக்குறது எங்களுக்கு ரிட்டர்ன். நான் அந்த அளவுக்கு எங்கள் முதலமைச்சர் துணிச்சலாக தான் பேசுகிறோம். இன்னைக்கு கூட எங்கள் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை, அந்த டாஸ்மார்க் ஊழியர்களே, அதிகாரிகளே இந்த ஈடி மிரட்டுறது, இதெல்லாம் வந்து ஓப்பன்ல மினிஸ்டர் அறிக்கை கொடுத்தாரு. திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடக்குது. திரு எடப்பாடி அவர்கள் அறிக்கை விடுகிறார். அந்த மாதிரி இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை திமுகவை இணைத்து பேசும்போது அதற்கான ஒரு விளக்கத்தையோ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா? யாராவது ரெண்டு விதமா பார்ப்போம். இந்த விஜிலன்ஸ் இருக்கு பாருங்க, அது இங்க நடக்கிற அதிகாரிகள் மேலேயே ரைடு விடும், இங்கே இருக்க அதிகாரிகள் மேலே போவோம். லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சிட்டு வந்துடும். திமுக கவர்மெண்ட்டில் திமுக அதிகாரியாக இருக்கிற ஒரு ஆளை லஞ்ச ஒழிப்புத்துறை போய் பிடித்து வந்து விட்டதா? யாரும் கேள்வியே கேட்க மாட்டீங்க. அப்போ என்ன விஜிலன்ஸை நாங்கள் பிடிச்சி வச்சுட்டோமா? ஐயோ, என் கட்சியில் இருக்க, என் ஆட்சி நடக்குது, என் கண்ட்ரோலில் இருக்க ஒரு அதிகாரியை ஏன்ட்டு நீ ஒரு அதிகாரி எப்படியா போய் ரைடு விட்டன்னு யாராவது கேட்டிருக்கோமா? அது வேலையை பார்க்கும். அதுக்கிட்ட 100 பெட்டிஷன் போனதுன்னா அது போய் எல்லாரையும் தான் விடும். அது திமுக கவர்மெண்ட்டில் இருக்க அதிகாரிகளே ரைடு விட்டு பிடிக்குது. அப்போ எங்காலுங்களே ரைடு விட்டு பிடிக்கும். பெட்டிஷன் இருந்தால் போய் என்கொயரி பண்ணோம். ஆனால் ஈடி அப்படி இல்லை. ஈடி வந்து
இன்னும் சொல்ல போனால் அது ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பிஜேபிக்கு அது ஒரு பறக்கும் படை மாதிரி, அது ஒரு எடுபுடி மாதிரி பர்ஃபெக்டா எங்க சுண்டி விடுதோ சுண்டி விடுற இடத்துல ஈடி வந்து நிற்கும். இப்போ நான் கேட்குறேன், ஈடி ரைடு விட்டுது, இது வரைக்கும் விட்ட ரைடில் இந்த ரைடுக்காவது விளக்கம் கொடுத்துருக்கா? எந்த கவர்மெண்ட்ல நடந்தது? யார் இதை பண்ணுனீங்க? இது அதிமுக கவர்மெண்ட்ல நடந்த அந்த விஜிலன்ஸ் போட்ட கேஸ்ல ரைடு வருது, நாங்க சொல்றோம். தரப்புல இங்க பேச யாரும் இப்ப நாங்க சொல்றோம். இப்ப அவர் சொன்ன இதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்திருக்கீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை அதற்காக பயன்படுத்தவில்லைங்கறாங்க. அதான் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இன்னைக்கு போய் ரைடு போட்டிருக்குது, எங்க அதிகாரிகளையே கைது செய்கிறது என்று அண்ணன் சொல்கிறார். நான் அவரிடம் அன்பாக கேட்க வரும்போது, உங்களுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த உங்களுடைய அமைச்சர்கள் யாரையாவது கைது செய்திருக்கா லஞ்ச ஒழிப்புத்துறை? நீங்க யாரும் பெட்டிஷன் சரியா போடல. அதான் இப்ப பாத்தீங்களா, இதுதான் விஷயமே. அப்படின்னா இவங்க யாராவது போட்டிருந்து அதுக்கு ஆதாரம் இருந்தா அவங்க ரைடு போகாம அவங்களுக்கு என்ன வேலை? இல்ல நான் என்ன அதிகாரியை மட்டும் ஏன் ரைடு போகணும்? நான் ஒண்ணு பண்றேன், தெளிவான பெட்டிஷன் நான் அண்ணன் இது வரைக்கும் நாங்க போடலன்னு நினைச்சாருன்னா கூட நாளைக்கே அண்ணன்கிட்டையும் கூட கொடுத்து நானும் அவரையும் கூட்டிட்டு போறேன், போய் பெட்டிஷன் போடலாம், ரைடு போகுதா, அமைச்சர்களை கைது செய்தான்னு பார்க்கலாம். எனவே இதெல்லாம் வந்து விவாதங்களுக்காக பொய்யான தகவலை சொல்லக்கூடாது. மக்கள் ஏதாவது பொய் இருக்கா மேடம்? நீங்க ஓபனா பேசுவோம். 100 விழுக்காடு. நான் இப்ப ப்ரொபோசல் என்னன்னு சொல்றேன், என்ன பொய் சொல்றேன், எங்க ஆட்சியாளர் அதிகாரிகளை ரைடு போகுது, போற டிபார்ட்மெண்ட் எங்க டிபார்ட்மெண்ட், புடிபடுற ஆளு எங்க டிபார்ட்மெண்ட், இவ்வளவு விளக்கம் கொடுக்குறோம். டிபார்ட்மெண்ட் இவரு நாங்க வந்து அதை நாங்க தவறா பயன்படுத்தல. உங்க கவுன்சிலர் ஒருத்தராவது கைது செய்யப்பட்டிருக்காரா சார் இது வரைக்கும்? ஏங்க நீங்க தப்பு பண்ணல, நீங்க புகார் கொடுக்கல, நாங்க கொடுத்த புகார் மக்கள் உங்க வாதம் அவ்வளவுதான் விடுங்க. மக்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்க, நான் மக்கள் பக்கத்து விட்டார். எந்த கவுன்சிலரும் இது வரைக்கும் திமுக ஆட்சி லஞ்சம் வாங்கல, யாரும் வந்து எந்த அமைச்சர்களும் லஞ்சம் வாங்கலன்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த லஞ்ச ஒழிப்பு துறையையே இந்த திமுக அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஏவி விடுவதற்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நாட்டில் லஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது, லஞ்ச ஊழல். அது சொல்லி மாளாது. நீங்க சாதாரண எந்த துறை இன்னைக்கு அலுவலகத்துக்குள்ள போனாலும் அரசு துறைகளுக்குள்ள அதான் நடந்துட்டு இருக்கு. நான் இன்னும் கேட்கிறேன், இடி வரட்டும், அமலாக்கத்துறையும் அப்படிதான். அதை சொல்ல வர, அதை சொல்ல வர. இடி வந்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவங்க வரட்டும், எங்க மேல கேஸ் போட்டுட்டு எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைங்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், பயம் இல்லைன்னு சொன்னா நீங்க போன தடவை மார்ச் மாதம் நடந்த ரைட்ல வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனீங்க, உயர்நீதிமன்றத்தில் போய் இடி வந்து டாஸ்மாக்ல ரைடு பண்றதுக்கு அனுமதி கூடாதுன்னு போட்டீங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? முடிச்சிடறேன் இருங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அவர்களுக்கு அங்கே விசாரிப்பதற்கு ரைடு பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது, சரியாகத்தான் நடக்கிறது என்று சொன்னங்காட்டி தான் மறுபடியும் ரைடு நடக்குது. என்றால் அதிகாரம் அங்கே எப்படி வருது? முதல்ல ஈடிக்கு நீங்க செய்திருக்கிற தவறு, உங்க அதுல தவறுக்கான முகாந்திரம் இருப்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இன்னொன்னு நான் கேட்டு முடிச்சார், அவர் சொல்லிட்டோம், ஈடி எங்க போனாலும் வந்து அவங்களை இணைச்சு பிஜேபியில் கொண்டு இணைச்சிருது, இன்னொரு கட்சியில் இணைச்சிருது என்று அண்ணன் சொன்னார். செந்தில் பாலாஜியோடும் பேசப்பட்டதா? பேசப்பட்டது என்றால் ஏன் செந்தில் பாலாஜி இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்து அதை சொல்ல மாட்டேங்கிறார்? அந்த ஈடி எந்த அதிகாரி பேசினாரோ அவரை அம்பலப்படுத்துங்கள். அவரை நீங்க பத்திரிகையாளர் முன்னாடி சொல்லாமே ஏன் செந்தில் பாலாஜி சொல்ல மாட்டேங்கிறார்? முதல்ல அவர் சொன்ன முதல் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நாங்கள் திரும்பியும் அவர்கிட்டே ஒரு ஓப்பனாகவே சொல்கிறோம், அண்ணா மனசாட்சியோடு அவர் சொல்லட்டும், நாங்கள் இது உள்ளே வரல. இங்கே இருக்கிற விஜிலன்ஸ், இங்கே இருக்கிற ஊழல் லஞ்சம் இவ்வளோ தலைவிரிச்சி ஆடுது, என்ன பண்ணுது அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதிர்கட்சி நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க? அங்கங்கே ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குதுன்னா ஏன் நீங்கள் 4 பேர் போய் பிடிச்சி கொடுக்கக்கூடாதா? எத்தனை பேரை நீங்கள் பிடிச்சி கொடுத்துருக்கீங்க? உங்களை நாங்கள் பிடிக்கலங்கிறது தான் எங்களுக்கு வருத்தமே. எங்களுக்கே பிரச்சனை தான். நாங்களே அதை எண்ணிதான் வருத்தப்பட்டு பேசிட்டு போற மாதிரி கூட நான் ரொம்ப தெளிவா அண்ணா ஒரே பதில் சொல்லுங்க. நீங்க உங்ககிட்ட அதிகாரமிக்க அமைப்பு இருக்கு, இப்ப இந்த அமைப்புக்கு ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் தினந்தோறும் வருது. இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கீங்களான்னு கேட்கிறேன் நான். நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒருத்தருமே கைதாகலையே. நான் கேட்கறது, இப்ப தமிழ்நாட்டில் நீங்க அப்படியே பட்டனை தட்டுங்க, ப்ரொபோசர் தட்டட்டும், தமிழ்நாட்டில் இருக்க அதிகாரிகள் மேல இடி எத்தனை ரைடு போயிருக்கு? அரசியல்வாதிகள் நான் கேட்கிறேன். இடி வேணாம் சார், இங்க திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகள் மேல கேட்கிறேன். கவுன்சிலர் தொடங்கி நகராட்சியில பஞ்சாயத்து யூனியன்ல பிரசிடென்ட் ஆக்குறவங்க தொடங்கி நீங்க என்ன ஒருவர் மீது நடவடிக்கை உண்டா? நீங்க ஒன்னே ஒன்று வரணும். அப்புறம் நான் திரும்பியும் கேட்பேன், நான் தான் ஓப்பனா சொல்றேன், கோர்ட் வந்து நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க? இடி ரைட போது ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க? கோர்ட் எப்படி பர்மிஷன் கொடுத்ததுன்னா, இடி லட்சணத்தை கோர்ட் எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க சிரிக்க விட்டுது. நீங்க என்ன ஏஜென்சியா அல்லது எடுபடியா அப்படின்னு கேட்டதே நீதியரசர் தான். அந்த அளவுக்கு அவங்களே கோபமாகி பேசுனாங்க. இங்க அங்கே திவாரின்னு ஒருத்தரை விட்டு நேரம் நாங்க இங்கடா பணம் காண போனவன் இல்ல நீ பணத்தை திருட்டு போனதை பிடிக்க வாடான்னா அவன் கமிஷன் வாங்க வந்த அதிகாரி. அமலாக்கத்துறை தரப்புல இருந்து இங்க விளக்கம் கொடுக்க யாரும் இல்ல, அதனால இது போதும். நெக்ஸ்ட் நீதிபதி சொன்னதா அவர் தவறா சொல்லக்கூடாது, அது தப்பா போயிடும். இந்த அரங்கத்துக்குமே தப்பா. நீதிபதி முகாந்திரம் இருக்கிற காரணத்தால் நீங்க ரைடு பண்ணலாம், வழக்கை விசாரிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. எனவே குற்றத்துக்கான முகாந்திரம் வெளிப்படையாக நாங்க மட்டும் என்ன போய் தடுத்துற போறோமா? முதற்கட்ட போனீங்க அப்பீல்